ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபோட ஒரு குட்டி ரீகேப் மாதிரி. நீங்கள் இவ்வளோ நாள் உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, ஐ மீன் இந்த செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் லைஃப் நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த செகண்ட்ல இருந்து நீங்க எப்படி பார்க்கணும், உங்க லைஃப்ல நடந்திருக்க விஷயங்கள் யாரால நடந்திருக்கு, யாரெல்லாம் உங்க லைஃப்ல வந்து உங்களை ஆட்டி வச்சிருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கட்டும், நெகட்டிவான விஷயமா இருக்கட்டும், நீங்க ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா, புடிச்சு வாழலாம், பிடிக்காம வாழலாம், அது என்னவா வேணா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பேசிக்கா யார் காரணம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். நமக்கே எப்படி நடக்குது, ரெகுலர் கொஸ்டின் அது இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணுவோம், நம்ம லைஃப் அவனோட பெட்டரா இல்லையே, இவன் நம்மளோட நல்லா இருக்கானே, இவன் வந்து நமக்கு அப்புறம் வேலைக்கு ஜாயின் பண்ணா இப்ப பாரு அவன் வந்து எவ்வளவு சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்கான், பினான்சியலா நல்லா இருக்கான் அப்படின்ட்டு நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து ரொம்ப மைனஸ் எனர்ஜியில இருப்போம். அதெல்லாம் தாண்டி மொத்த வாழ்க்கைக்கு யாருதான்ப்பா காரணம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா இப்ப வீடியோக்குள்ள போயிட்டு மனுஷனா பிறந்தோம் அப்படின்னாலே நம்ம இருக்கிற எல்லா நல்லது கெட்டதையும் நான் அனுபவிக்க இப்ப தயாரா இருக்கேன், நான் ரெடி, ஐ எம் ரெடி அப்படிங்கிற ஒரு சோனுக்கு போய் தான் நம்ம வந்து பிறவி எடுக்கிறோம். சரிங்களா? அப்படி எடுத்திருக்க இந்த டைம்ல நம்ம லைஃப்ல எதெல்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணியிருக்கோம், எந்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸா எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம லைஃபை எப்படி பாக்குறதுன்னா, யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா நம்ம லைஃப் பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா யாரெல்லாம் நிஜமா ரியாலிட்டி என்னவா இருக்கும் நான் அப்படியே பாக்குறேன். இப்ப நான் வந்து கடன்ல இருக்கேன், இப்ப நான் பிரச்சனையில இருக்கேன்னா நான் லைஃப் அப்படியே பாக்குறேன்ப்பா. எனக்கு உண்மையா இருக்கதான் பிடிக்கும். என்னால அந்த பொய் சொல்லிட்டு சும்மா எல்லாம் வந்து சீன் போட்டுலாம் இருக்க முடியாது. நல்லாவே இல்லாம நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சோ நான் ரியாலிட்டி அப்படியே ரியாலிட்டியா அக்செப்ட் பண்ணுவேன். அப்படி சில பேர் இருப்பீங்க. சில பேர் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்குவீங்க, என் லைஃப வந்து மாத்துங்க, நான் வந்து இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் மாத்துங்க அப்படின்ட்டு நம்ம ஒருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் இருக்கும். ஆனா இன்னைக்கு உங்க லைஃப்ல இதெல்லாம் இருக்கோ, யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வெறுமனே உட்கார்ந்து ஒரு 369 இல்ல 333 555 1111 வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்புறம் வந்துட்டு நிறைய எண்ணற்ற டெக்னிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணி கிடைச்சிருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது எல்லாமே அந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் அவர் ஃபோக்கஸ். சரிங்களா? ஆனா நம்ம என்னைக்கு பொறந்தோமோ, பொறந்து மூச்சு விட ஸ்டார்ட் பண்ணி நினைவு தெரிய ஆரம்பிச்சதோ அந்த நேரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு அப்பா அம்மா, இப்படி ஒரு லைஃப். இன்ஃபேக்ட் இன்னுமே நம்ம டீப்பா பேசணும் அப்படின்னா உங்க லைஃப்ல யாரெல்லாம் இருக்கணும், இவன் வந்து என்னை ஏமாத்தணும், இவனை நான் ஏமாத்தணும், இவங்களுக்கு எல்லாம் நான் துரோகம் பண்ணணும், இவங்க எல்லாம் எனக்கு துரோகம் பண்ணணும், நான் இப்படி ஒரு ரிச்சான பேரண்ட்ஸ் பிறக்கணும், நான் இப்படி ஒரு ஏழையா பிறந்து கஷ்டப்படணும், நான் நல்லா படிக்கணும், நான் வந்துட்டு எப்படி சொல்றது ஹெல்தியா இருக்கணும், நான் வந்து அன்ஹெல்தியா இருக்கணும், மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு நல்லாவே இருக்கக்கூடாது, நான் வந்து ஃபெயிலியரா இருக்கணும், நான் வந்து சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கணும். இப்படி இருக்க எல்லாத்தையுமே நம்ம தான் சூஸ் பண்ணி ஐ எம் ஓகே வித் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரோங்கிற விஷயத்த நம்ம மறக்கிறோம். அதுதான் அந்த திரை போட்டு அந்த 7 திரை சொல்றாங்க இல்லையா, நம்ம அதெல்லாம் பேச வேண்டாம், அப்புறமா பேசிக்கலாம். சோ அந்த ஒரு மறதி நமக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கிறது இல்ல. ஆனா உண்மை என்னன்னா நம்ம தான் அதெல்லாமே இப்ப இருக்க எல்லாருக்கும் காரணம் நான் தான் இவங்களை எல்லாம் வர வச்சிருக்கேன் என் லைஃப்ல அப்படிங்கிற அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும். யாருக்கு அந்த அக்செப்டன்ஸ் வரும்னா யாரெல்லாம் லைஃப ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, ஒளிஞ்சு ஓடாம நான் எந்த தப்புமே பண்ணல, இவன் தான் காரணம், நான் கரெக்ட் தான், அவன் சொல்லிதான் நான் அதை பண்ணேன் அப்படின்னுட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல இன்னுமே ஸ்டில் இம்மெச்சூர்டா நம்ம நிறைய பேர் இருந்துட்டு இருக்கோம். அது வந்து நம்மளோட ஆன்ம முன்னேற்றத்துக்கும் சரி, அட்லீஸ்ட் ஆன்மா ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட வேண்டாம், நம்மளோட லைஃப்ல அடுத்த ஸ்டெப் கூட முன்னேறதுக்கு அது யூஸ்ஃபுல் ஆகும். இன்னைக்கும் ஒரு விஷயத்த தப்பு பண்ணிட்டு இதை நீ தப்பு பண்ணிருக்க, இதை நீ மாத்திக்கோ அப்படின்னு நம்ம சொன்னா கூட நான் தப்பு பண்ணல, நான் சரியாதான் பண்றேன், உங்க வேலையை நீ பாரு, நான் பண்றது கரெக்ட் தான், எனக்கு யாரும் புத்தி சொல்லாதீங்க, எனக்கே எல்லாம் தெரியும், உங்க வேலையை நீங்க பாருங்க, இப்படி சொல்றவங்க நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் நம்ம நாட்டுல இருக்காங்க. சரிங்களா? சோ அப்படியெல்லாம் அவ்வளவு பேர்த்தோட அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் நமக்குள்ளேயே தான் நம்ம ஆறால பட்டு பட்டு போயிட்டு தான் இருக்கு. நாம கொடுக்குற பாசிட்டிவ் எனர்ஜியும் அவங்களுக்கு பட்டு வந்துட்டு தான் இருக்கு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மெஷின் ஸ்டார்ட் ஆகி ஓட விட்ட மாதிரி தான். இதுதான் இருக்கும், இதான் செட்டப். இதுல நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சுக்கணும், நமக்கு இது என்ன அறிவு இருக்கணும், எந்த அளவுக்கான மெச்சூரிட்டி தேவை, லைஃப் பிறந்தோம்,
வாழ்ந்தோம் ஒரு செட்டில்டான லைஃப் வாழ்ந்து செத்து போறது ஈஸியா இருக்கா, இல்ல அதை தாண்டி நம்ம ஏன் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ள வர்றது ஈஸியா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அதுவுமே உங்க ஃப்ரீவில் தான். சரிங்களா? அதுல எல்லாம் உங்களை யாருமே வந்துட்டு தடுக்கவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம லைஃப்ல எந்த நான் சொன்னேன் இல்லையா, இப்ப டாபிக் என்ன, நம்ம வந்து லைஃப்ல இருக்கிறது எல்லாமே நம்ம தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கும்போது அது எப்படி நம்ம வந்து ஒத்துக்க மாட்டோம். நான் எப்படிங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன், எனக்கு ஒருத்த வந்து இப்படி கஷ்டப்படுத்தணும், இந்த பொண்ணு என்ன வந்து விட்டுட்டு போயிடணும் அப்படின்லாம் நான் நினைப்பேனான்னு கேட்டா கண்டிப்பா நம்ம நினைச்சிருப்போம். சரிங்களா? அத நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத நோட் பண்ற அளவுக்கு கூட நமக்கு டைம் இல்ல. புரியுதுங்களா? நான் அப்படி நினைக்க மாட்டேன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா, இப்ப நம்ம அந்த அவேர்னஸ்ல இருக்கோம். எனக்கு புடிச்ச பொருள் எப்படி நான் வேண்டான்னு சொல்வேனானா, ஒருவேளை நமக்கே தெரியாம அந்த அன்கான்ஷியஸ் திங்கிங் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். கான்ஷியஸா நீங்க ஒரு விஷயம் நினைக்கிறத விட, அன்கான்ஷியஸா நம்ம நெறைய விஷயங்கள் நினைச்சுட்டே இருக்கோம். அது எப்ப ஃபுல்ஃபில்டா அந்த டவுன்லோட் இப்படி ஆயிட்டு இருக்கு. நீங்க நினைச்சுட்டே இருக்க அந்த அன்கான்ஷியஸ் திங்கிங் எப்ப டவுன்லோட் ஆகுதோ, அப்ப அது உங்களோட ரியாலிட்டில நடக்கும். ஆனா நம்மளோட கான்ஷியஸ்ல என்ன இருக்கும்? இப்ப இந்த பொண்ணு வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருவாளோ, இந்த பொண்ணு நம்மள விட்டுட்டு போயிருவாளோ அப்படின்ட்டு என்னைக்காவது எப்பயாவது ஒரு தாட் அப்பப்ப வந்துட்டு போகும். ஆனாலும் கான்ஷியஸா நம்ம இல்ல இல்ல நம்ம வந்து செட் ஆகும். நம்ம 2 பேரும் வந்து ரொம்ப உயிரா லவ் பண்றோம். நம்ம சூப்பரா வாழ போறோம் அப்படின்னு ரியாலிட்டில இப்படி இருக்கும். ஆனா அன்கான்ஷியஸா ஏதாவது ஒரு சண்டை வரும்போதோ, இல்ல ஏதாவது நமக்கே ஒரு டவுட் வரும்போது இப்படிலாம் தோணும் இல்லையா? என்னைக்காவது அந்த டவுட்லாம் வந்துட்டு ரியாலிட்டில மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சுன்னா, நம்ம என்ன நினைப்போம், கான்ஷியஸா நான் அந்த பொண்ண விரும்பினேனே அப்படின்னா, அன்கான்ஷியஸா நமக்குள்ள இருந்த அந்த ஒரு நெகட்டிவ் எண்ணம் அந்த பொண்ண சார்ந்து இப்படிதான் இருந்திருக்கு. அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்? அப்படிங்கும்பொழுது விட்டுட்டு போயிருவாங்க. சோ இது வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி தான் நம்ம மொத்த லைஃப்லயுமே நம்ம கிடைச்சிருக்க எல்லா விஷயங்களையும் புடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, இப்பதான் நம்ம சொல்றோம். இப்ப இருக்கிற இந்த அறிவுக்கு தான் எனக்கு வந்து இவர பிடிக்கும், இவர பிடிக்காதுன்னு. ஆனா நம்மளோட சோலுக்கு என்ன தெரியும்னா, நான் வரேன்பா. இவர எனக்கு புடிச்சிருக்கும்னு நான் சொல்லுவேன். இவர எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவேன். அது எனக்கே தெரியும். அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம சோலுக்கு தான் தெரியும். நீங்க எப்ப ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்குள்ள போவீங்க அப்படின்னா, என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு தைரியம் இருக்கணும் ஃபர்ஸ்ட். எதுக்கு தைரியம் இருக்கணும்? வாழ்றதுக்கு கிடையாது. வேற வழி இல்ல வாழ்ந்துதான் ஆகணும். ஆனா, தப்பு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும், அந்த தப்பு என்னால தான் நடந்தது. நான் தான் அதுக்கு காரணம். நல்லது நடந்தாலும் நான் தான் காரணம். ஆனா, நம்ம தப்பு நடந்துருச்சுன்னா மட்டும் தானே அத வந்து அக்செப்ட் பண்றதுக்கு துடிப்போம். ஐயோ! நான்லாம் பண்ணலப்பா. நான் இந்த மாரி பண்ணுவேன். நம்ம முட்டாள்தனமா அவன் தான் பண்ணான், அவ தான் பண்ணா அப்படின்னு நம்ம அடுத்தவங்கள ப்ளேம் பண்றது. எப்ப அந்த ப்ளேமிங்க ஸ்டாப் பண்ணிட்டு, அந்த அக்கவுண்டபிலிட்டி என்னோடது. என் லைஃப்ல இன்னைக்கு நான் இவ்ளோ பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன்னா, அது நான் தான் காரணம். இவ்ளோ பேர் என்ன விட்டு போயிருக்காங்க அப்டின்னா, அதுவும் நான் தான் காரணம். நான் லைஃப்ல வந்து படிக்காம போயிட்டேன், நான் தான் காரணம். அதாவது எப்படி இருக்கும்னா, நான் ரியாலிட்டி எப்படி இருக்கும்னா, மேபி உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் வந்து உங்கள படிக்க வைக்கிற அளவுக்கு இல்லாம இருந்திருக்கும். அதனால நீங்க படிக்க முடியாம போயிருக்கீங்க. அதையுமே நீங்க எப்படி எடுத்துக்கணும்? நான் படிக்காம போனதுக்கு நான் காரணம். என் ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல தோத்து போறோம் அப்டின்னா, சொல்றதுக்கு 1000 ரீசன் இருக்கும். ஆனா ரீசனே இல்லாத ஒரு இடத்துல சக்சஸ் மட்டும் தானே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நெறைய இருந்திருக்கும். நம்ம எப்பவுமே அந்த ஆப்ஷன தேடிக்கிட்டே இருக்கோம் அப்டின்னாலே என்ன இருக்கும், நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்து பழகிட்டோம். அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்டிங்கிறது என்னன்னா, நம்மளோட ஹியூமன் பிரெயினுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வந்துரும். சொல்லி எல்லாம் குடுக்க வேண்டாம் யாரும். நீ வந்து இவன் மேல பழிய போடு. யாராவது நமக்கு சொல்லியா குடுத்துருக்காங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீ அடுத்தவங்க மேல பழிய போட்டுரு. இது அவன் தான் பண்ணான்னு சொல்லி வச்சுரு. இந்த மாரி விஷயம்லாம் நம்ம ஹியூமனுக்கே ஆட்டோமேட்டிக்காவே இருக்கு. அப்படின்னா என்ன? நம்ம சோல் பல லட்சம் தடவ பொறந்து பொறந்து வந்திருக்கும் போல. நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு நடந்திருக்கனால, ஹியூமனுக்கு சில சில விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காவே இன்பில்டாவே இருக்கும். நம்ம அத வந்து சிலத கத்துக்கவே தேவையில்ல. அன்னிச்சையா நடக்கும். நம்ம மூச்சு விடுற மாரி, கண் விடுற மாதிரி ஒரு அடுத்தவங்க மேல நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது. இதுதான் நான் சொல்ல வர்றது என்னங்க. உங்க லைஃப்ல எது நடந்தாலும் மொத்த டோட்டல் டிசைனுக்கே நீங்க தான் பொறுப்பு. ஒருத்தர கூட நீங்க அங்க ப்ளேம் பண்ணக்கூடாது. நீங்களே கையெழுத்து போட்டு உங்க மொத்த சொத்தையும் எழுதி குடுத்துட்டு, இல்ல வந்து யாராவது ஒருத்தர் உங்கள ஏமாத்தி மிரட்டி கையெழுத்து வாங்கி குடுத்தா கூட, நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லிக்கலாம். அவனால தான் நான் இன்னைக்கு நடு ரோட்ல நிக்கிறேன் அப்படிங்கிற வேர்ட நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய கார்மிக் டெபாசிட்டா, கர்மா பேட்டர்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவீங்க. புள்ளி வைக்கிற மாதிரி. ஒரு விஷயம் உங்கள வந்து ஒருத்தவங்க ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, அத நீங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட திரும்ப திரும்ப நீங்க அத நெனச்சு பார்க்க ஆரம்பிப்பீங்க. நெனச்சு நெனச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்? நீங்க போட்ட டாட்க்கு பக்கத்துல டாட் போயிட்டே இருக்கும். அது வந்து ஒரு நெவர் எண்டிங் ஸ்டோரியா போயிடும். சோ, உங்க லைஃப்ல நடக்கிற எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க. எதுக்கு எந்த கெட்டது நடந்தாலும் இதுக்கு நான் தான் காரணம். இதுக்கு நான் தான் காரணம். அதுக்கு நான் தான் காரணம். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் என்ன சரி பண்ணிக்கணும். என்னோட திங்கிங் நான் சரி பண்ணிக்கணும். லைஃப் பார்க்குற விதத்த நான் மாத்தணும். இப்படியெல்லாம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னாலே, நம்ம லைஃப் நமக்கு புடிச்ச மாரி இதுவரைக்கும் ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்திருப்போம் இல்லையா? இப்ப இந்த செகண்டுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டும். என்ன இப்ப நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? நீங்க தான் உங்க லைஃப் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு.
அப்ப கரெக்ட்டா இனிமே மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. எது வேணும், எது வேண்டாம் அப்படிங்கிறத இன்னையிலிருந்து திருத்தமா எதெல்லாம் தேவையில்ல, எதெல்லாம் தேவை அப்படிங்கிறத வந்து நீங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும். இன்ஃபாக்ட் உங்களுக்கு எது தேவையோ அந்த தேவைய நோக்கி மட்டும் நீங்க ஓடுனீங்க அப்படின்னாலே, உங்க கூட சுத்தி இருக்க தேவையில்லாததெல்லாம் தானா போயிரும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க் யூ.